எனக்கு ரெக்கார்டு எடுத்து பாரு ரெக்கார்டு. ஒரு வார்த்தையில எனக்கு பர்சனலா கேஜிஎஃப் பிடிக்காது. எனக்கு கேஜிஎஃப் மாதிரி படங்கள் வந்துட்டு நான் குருவிலே பார்த்தேன். இல்ல ராக்கி பாய் அது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னது நீங்க பண்ண எடிட்ல உங்களோட பெஸ்ட் எடிட் அதுதான். ராக்கி பாய் அதான். என் இனிய தனிமே ஏன் பேச லைட்டா கேவாமா. ஓகே. ஹாய் ஹலோ, நீங்களாம் கேட்டுருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் போல சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிய வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். வணக்கம் சீரன். வணக்கம். மீண்டும் ஒரு எபிசோடு நம் சீரன் கூடன்ற மாதிரி. ஆமா, ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி நம்ம சீரன் வந்திருக்காங்க கேமராக்கு முன்னுக்கு இந்த தடவை. அதாவது கடைசியா வந்து கேஜிஎஃப் பத்தி பேசிட்டு போனீங்க. கேஜிஎஃப் மலையாள படம், சினிமா, தமிழ் சினிமா அது இதுன்னு பேசிட்டு போனோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்து தமிழ் சினிமா பீக் ஆகுதுன்ற மாதிரிலாம் பேசணும். ஆமா, எல்லாத்தையும் கருத்து வச்சுட்டு பின்னாலதான் எல்லாமே மாற போகுது, என்னது செகண்ட் ஹாஃப்ல விற்க போகுதுன்ற மாதிரி. அது இந்தியன் 2ல இருந்து எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்தியன் 2 வந்துருச்சு, கல்கி வந்துச்சு, அப்புறம் இதோ ராயன் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி சில படங்களை பத்தி பேசணும் அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது திரும்பி நம்ம நண்பரை கூப்பிட்டு வந்துடுவேன் தான் படத்தை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு திரும்பி கூப்பிட்டு வந்துச்சு. ஏன்னா போன தடவை கூப்பிட்டு வரும்போதே நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. இவங்க யார், இவங்க பெரிய அம்பா உங்களுக்கு மாதிரி பேசுறாங்க, அந்த கமெண்ட்றாங்க, இந்த கமெண்ட்றாங்க, இந்த படம் நல்லா இல்லைன்றாங்க அப்படின்னு. ஸோ அதை என்னென்ன கமெண்ட்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, தம்பி முதல்ல போய் கத்துக்கிட்டு வா. ஆமா, கத்துக்கிட்டு வா, முதல்ல நீ யாருன்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல நீ யாரு பேசுறது? ஆமா, ஒரு விரல முன்னு காட்டுறது முன்னு 4 விரல் ஒன்ன காட்டுறது பாருன்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய தான் நான் எப்படி காட்டுறேன் வறுமக்கலன்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க பத்தி பேச போறோம். என்ன நம்ம அனைவரும் நம்ம இந்த மாதிரி நானும் நீங்களும் வர்றதுக்கு ஒரு சீரிஸ் பேர் வைக்கணும். அது சாய் வீட் சித்ரான்ற மாதிரி குஜால் வீட் குமார்னு இருக்கும். இல்ல குஷியின் கிசு கிசுன்னு வச்சுக்கலாம். குஷியின் கிசு கிசு தெரியுமா? அம்மா யாரு குஷின்னு தெரியல. சரி, நீங்க சி நானு மாலே இதுக்குதான் அந்த சொல்றாங்க, தம்பி படிச்சுட்டு வாங்க, படிச்ச கலையை இறக்கி விடுறாங்கன்னு கத்துக்கிட்டு மொத்தமா இருக்கிறேன். ஆமா. ஸோ இன்னைக்கு எபிசோடே நம்ம வந்து திரும்பி சினிமா நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள்ல பத்தி எல்லாம் பேச போறது இல்லை. நம்ம இன்னைக்கு சினிமா பத்தி மட்டும்தான் பேச போறோம். லாஸ்ட் எபிசோடு அந்த சைபர் புலியை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்டான எபிசோட். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. என்ன தேங்க்ஸ் ஃபார் ஆல் த கமெண்ட்ஸ். எவ்வளவு பக்கத்துல இருந்துச்சு? கொஞ்சம் பக்கத்துல இருந்துச்சு. ஆத்திரிக்கிட்டேன்னு பயோ ஸ்டூடெண்ட் காட்டுவோண்டான்னு நான் பயோ எடுக்கல. ஓகே. ஆமா. ஸோ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடுவோம். யா. ஸோ முதல்ல எதுல இருந்து ஆரம்பிப்போம்? நம்ம கல்கிலேருந்து ஆரம்பிப்போம். இல்ல இந்தியன் தாத்தா வந்து நான் ஆக்சுவலி இந்தியன் தாத்தாக்கு வந்து நான் ஐ மீன் எல்லாரும் ரோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் மைக்கை வச்சு ஆக்சுவலி ரோஸ் பண்ணலாம் தான் பண்ணலாம். ஐ மீன் அந்த படத்தை பார்த்தாலே நம்மளுக்கு அதுதான் தோணும். பட் இருந்தாலும் அதை நம்ம பின்னால வச்சுக்கோ. இருந்தாலும் பாவம் சங்கர் வாங்குற அடி வந்து கொஞ்ச நஞ்ச அடி இல்லை. ஆமா, டிசர்வ்லாம் இல்லை. அவரு வந்து என்னோட சைல்ட்ஹுட்ல எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப அதனாலதான் அவ்வளவு கோபம் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, கோவமே அதுதான். என்ன இதுன்னா அந்த நீங்க எப்பயுமே நல்லா பண்ணுவீங்க, இப்ப நல்லா பண்ணுன்ற கோவம் தான். ஆமா ஆமா, எப்படியாவது மோதியாவது ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருவீங்க. பட் வாய் அப்படின்ற கேள்வியில தான் இப்ப நம்ம ஒரு டாபிக்கே ஆரம்பிக்க போகுது. உண்மையாதான். சரி, கல்கிலேருந்து ஆரம்பிக்க போகல. கல்கியே நான் பார்க்கல, இவரு பார்த்துட்டாரு. இந்தியன் 2 நான் பார்த்துட்டேன், இவரு பார்க்கல. ஸோ இதுதான் இன்னைக்கு கான்வர்சேஷன் வரப்போகுது. இந்தியன் 2 வந்து ஓகே நான் போய் பார்த்தலாம். ஓகே, இந்நேரத்துக்கு இந்த இதுக்கப்புறம் நாங்கள் பேச போகிறதுல நிறைய ஸ்பாய்லர்ஸ் அது இதெல்லாம் வரும். பட் நான் நினைக்கிறேன் இந்த எபிசோடு வரதுக்குள்ள இந்தியன் 2 வந்து ஒரு 3 வாரமாக இருக்கும். 2வது வாரத்துலேயே நான் சொன்னாங்க நிறைய பேர் நிறைய தேட்டர் வந்து லிட்டரலி ஹாஃப் சீட்டு தான் அந்த மாதிரி தான் எம்டியா போகுது அப்படி இப்படின்றது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா பாருங்க. பட் இதில் ஸ்பாய்லர்லாம் கண்டிப்பாக நான் போவேன். பட் இதில் ஸ்பாய்லர்லாம் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம நேராக போயிடுவோம். ஸ்பாய்லர் வேணா இந்தியன் 1 பாரு. ஸ்பாயில் பண்ணாமல் அவர் எடுத்த படம் வந்துச்சு. கண்டிப்பா. ஸோ இந்தியன் 1 பற்றி நம்ம பேச தேவையில்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது சச்ச ஒரு கல்ட் கிளாசிக். அது லைக் அது அங்கே போய் வச்சிருவோம் நம்ம. கிளாசிக் அது சூப்பர் டூப்பர் ஹிட். ஐ மீன் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தனியாக தூக்கி வச்சிடலாம். நிறைய படம் ஹிட் ஆகும், ஆனால் அது பின்னால வராது. சில படத்தை வந்து தூக்கி ஷெல்ஃப் மேலே வச்சிடணும். இது வந்து பின்னால வரவங்க பார்த்துட்டு போகணுன்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்தியன் 1. பட் இந்தியன் 2 வரும்போது நம்மளுக்கு மேமாங்க இந்த நான் கூட இடையில ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழ் லைட்ல சொல்லுவாங்க, இந்த வடக்குப்பட்டு ராமசாமிதுமா இந்த கிரவுண்ட் மணி கடை வாங்க போவாரு. ஸோ அதுல சொல்ற மாதிரி அவருக்கு போக ஒரு சைனாக வரும். சிலுப்புரு பியும், அப்புறம் மற்றது நடக்கும், அப்புறம் சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆகும் வடக்குப்பட்டு ராமசாமி. கடைசியாக என் பணம் கிடைச்சிருன்னு நம்பி போவார். கடைசியில் செத்தே போயிருவாங்க வடக்குப்பட்டு ராமசாமி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளாலுமே அவங்க சொல்லியிருந்தாங்க தமிழ் யூடியூப் சேனல்ல. ஸோ என்னன்னா
நம்மளுக்கு பாட்டு வந்துச்சு. ஐ மீன் முதல்ல இந்த ப்ராஜெக்டே முதல்ல டிலே ஆனிச்சு, ரொம்ப காரணத்தினால நிப்பாட்டி திரும்பி ஆரம்பிச்சு அப்புறம் ஒரு வழியா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்துச்சு, நம்மளுக்கு என்னமோ தாத்தா மாதிரியே இல்லைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அனிருத் பாட்டு வழியாக்குனாங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக், அப்படி கம்பேக் இண்டியனா அதுக்கும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வராரு, 7.5 தர போறாரு, என்னடா தாத்தா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனா மியூசிக் லவர் இது உண்மையில நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா ஆரம்பத்துல எனக்கும் பிடிக்கல, ஆமா எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி எனக்கும் பிடிக்கல. பட் பாட்டு வைப்பு, ஆமா பாட்டு வைப்பு இல்ல பாட்டு வைப்பு அது தனியா கேட்டா வைப்பு. எல்லாம் அந்த இந்தியன் தாத்தா கூட வச்சு பண்றதுதான் பிரச்சனை. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ட்ரெய்லர்லாம் வந்துச்சு, அதுக்கும் மிக்ஸ் ரிவ்யூஸ் இருந்தாலும் தேட்டர்ல முதல் நாளைக்கு எல்லாரும் போய் நின்னாங்க. ஏன்னா அதை நம்ம முதல்ல சொன்ன காரணம் தான், சங்கர் அவர் கண்டிப்பா எதுவும் ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு. இன்னொன்னு கமலஹாசன் இவங்க எல்லாம் இருக்காங்க. மற்றபடி இந்த அனிருத் பிஜிஎம் அதெல்லாம் கதை இல்லை, பாட்டு தானே போய் பார்த்துக்கலாம் உள்ளுக்கு அப்படி இப்படின்னாங்க. பட் உள்ளுக்கு போய் பார்த்தா இது எதுவுமே அவங்க பண்ணல. எங்களுக்கு தெரியும், நம்மளும் என்னது எனக்கும் ஆரம்பத்தில் பேசும்போது எதையா இருந்துச்சு, சங்கர் படத்தையே நம்மளாம் பேசுற அளவுக்கு நம்ம என்ன பெரிய அம்பாவா அப்படின்ற மாதிரி. ஆனா கேட்பாங்க கண்டிப்பா, டிக்கெட் கொடுத்து வாங்கினால பேசிடலான்னு அப்படின்னு. ஸோ பேசிடுவான். அதான் என் பணம் என் உரிமை. ஆமா, இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரி எல்லாமே இந்த சுதந்திர நாட்டுல எல்லாமே நியாயம் தான். ஸோ படம் கண்ணா மேனிக்கு போவோம். உண்மையாவே கண்ண மேனிக்கு போகுன்றத விட ரொம்ப லேகா போவோம், அப்படியே சுத்தின மாவுலேயே சுத்தின மாதிரி அப்படியே போவோம். அதுவும் நம்மளுக்கு அப்படியே கடுப்பாயிரும். எல்லாருமே சொல்ற மாதிரி தான். இந்தியன் தாத்தா வந்து முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு வரமாட்டாரு. முதல்ல வந்து சித்தார்த்தில் தான் கதை ஆரம்பிக்கும். சித்தார்த், பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாம், ஜெகன், அப்புறம் இந்த இன்னொருத்தர் இருப்பாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்பயும் போல அவங்க இந்த பேர் என்ன சங்கர் படத்தெல்லாம் காட்டுவாங்களா, அங்கங்க அநீதிலாம் நடக்கும், அதெல்லாம் இவங்க தட்டி கேட்பாங்க, லஞ்சங்கள் அதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இமோஷனலா அப்படியே அந்த இந்த இமோஷன் சீன்ஸ்லாம் நிறைய, ஒரு தற்கொலை பண்ணிக்குவாங்க ஒரு ஏழை என்னது ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கு பின்னால என்னென்ன கதை இருக்கலாம் நம்மளுக்கே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் முடிக்கணும்னா இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்வாங்க. அங்கேருந்தே நம்மளுக்கு வந்து லாஜிக் எல்லாம் அடிச்சு வெளியே போயிடும். இவங்க தேடுவாங்க ஒரு விஷயம், சும்மா ட்வீட் பண்ணுவாங்க, சக்குன்னு வைரல் ஆயிரும். அதுவும் இந்தியாவே ட்வீட் பண்ணும், அப்புறம் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் ஆயிரும், செய்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நியூஸ் எங்கேயோ போய் எவனோ திடீர்னு காளிதாஸ் வருவாங்க, காளிதாஸ் ஃபேஸ்புக்ல மெசேஜ் போக. ஓகே இல்லை, நான் நிறைய சொல்ல விரும்பல, இந்த மாதிரி சொல்லிட்டே போல. சொல்ற எல்லாமே வந்து நான் என்னமோ படத்துல வர சில சீனை சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா இதே சீக்வன்ஸ்ல தான் சீனாவே வரும். அப்படியே அது பாட்டுக்கு நடந்து போய் திடீர்னு காளிதாஸ் வருவாங்க, திடீர்னு வருவாங்க, தாத்தா வருவாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தாங்க கதற விடுவாரு. உண்மையாவே தாத்தா வந்து பேசி கதற விடுவாங்க. வர்மக்கலையை தெரியுமா, அதாவது அந்த இந்தியன் வான்ல வந்து வர்மக்கலை தான் வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதை ஹைலைட் பண்ணி வச்சா அது நம்ம அந்த ஒரு படத்துல வந்தாலும் அதுக்கு அர்த்தம் வர எல்லா படத்துலையும் வர்மக்கலைனாலே அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து இந்தியன் வான் தான் அந்த மாதிரின்ற அளவு இருந்துச்சு. அதையே செதைச்சிட்டாங்க, அதை செதைச்சி சுண்ணாமண்ணமாக்கி அது மேல சுண்ணாமண்ணமாக்கி சுண்ணாம்பு பூசி படுக்க போட்டாங்கன்ற மாதிரி ஆக்கிடுச்சாங்க. அவ்வளவு காமெடி ஆக்கிட்டாங்க. இங்க வச்சிருந்த வர்மக்கலையை உண்மையாவே அந்த டயலாக் கரெக்ட் தான், என்ன கருமன்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க, வர்மம் பண்ணலாங்க, கருமத்தை தான் பண்ணியிருந்தாங்க இந்தியன் 2ல. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த குதிரை மாதிரிலாம் ஓடிட்டு வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த வர்மக்கலையின் ரிசல்ட்ஸ் தான் குதிரை மாதிரி ஓடுறது அப்படின்னு. அதாவது இந்தியன் 1 தாத்தா வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு சாவடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுல வந்து பேசிட்டு சாவடிக்க மாட்டாங்க, பேசியே சாவடிப்பாங்க. அதுவும் இதுக்கு நடுவுல தான் அந்த வர்மம் வரும். அதாவது என்ன லாஜிக்கே தெரியல, சாவடிக்கு வந்து அவனை சாவடிச்சுட்டு போட்டோன்னு தாத்தாவுக்கு தெரியும். அவன் அங்க அந்த ரூம்லயே தாத்தாவும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இருந்தாலும் பின்னால சங்கர் கேமரா வச்சிருக்காங்கன்னு தெரியும் போல இருக்கு. அதனாலேயே இந்த டைலாக்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவன் கதைப்படி அவன் சாவ போறான், நீங்களும் அவனும் ஒரு தனித்தனியான இடத்துல தான் மீட் பண்ணுவாங்க, தாத்தா யார் யாரை கொலை பண்ண போறாரு அதுன்னு. ஸோ அந்த இடத்துல அவனை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அவங்ககிட்ட அவ்வளவு பேசுறாருன்னு தெரியாது. இந்த மக்கள்கிட்டையும் பேச மாட்டாரு, அவங்ககிட்ட பேசியிருப்பாரு. இந்தியன் ஒன்ல அதான் பிளஸ். நல்லா பாத்தீங்கன்னா தாத்தா கடைசியில ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் பேசியிருப்பாரு. ஏன்னா அத்தனை கொலை பண்ணிருப்பாரு, அவனையும் பேச விட மாட்டாரு, டிசேபிள் பண்ணிருப்பாரு. ஆமா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு சாத்திட்டு கடைசியில நிழல்கள் ரவிட்ட மட்டும்தான் அவர் பேசுவாரு. ஏன்னா டிவில வரும். ஆமா, இதுல வந்து லைஃப் போவாங்க. தாத்தா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. தாத்தா தான் ட்ரெண்ட். தாத்தா பண்ற ட்ரெண்டுகள் தெரியுமா, வேற லெவலா இருக்கும். கிளைமேக்ஸ்ல எல்லாம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா தான் இருக்கு, ஏன்னா அது ஆண்டவர் படம். ஆமா, பட் என்னன்னா நிறைய ஆண்டவர் ஃபேன்ஸே சொல்லியிருந்தாங்க, அதாவது எல்லா படத்துக்கும் ஓடலன்னா கூட அந்த படம் நல்ல படம், ஆண்டவர் இது பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு. ஆனா ஆண்டவர் இந்த மாதிரி பண்ண வச்சிட்டாங்கன்றது தான் ஆண்டவர் ஃபேன்ஸ்க்கே வருத்தமாயிருச்சு. சங்கருக்கு நன்றி. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பண்ணிட்டீங்க. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், வேற யாரும் பண்ண விட மாட்டேன்ற மாதிரி. வந்துட்டு ஹிந்தியில போயிட்டு 1000
ஆமாமா இல்ல அதுதான் ஒரு collectionல கொடுத்துட்டு இருக்காரு. குருபாய் தான் வந்து சங்கர். அவரோட குருபாய் இப்படி பண்றதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. ஆமா அதுக்கப்புறம் அப்படியே போங்க சாவடிப்பாங்க. அதுவும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு கொலை பண்ணுவாங்க, அதுல வந்து வாயிலேருந்து எச்சி வரும். அந்த சீன்லாம் என்னால பார்க்கவே முடியல. அந்த எச்சை வச்சு வெள்ளாண்டு அதுல எழுதி என்னமோ சின்ன பிள்ளை பண்ணா கூட அந்த மாதிரி நம்ம எச்சில வெறும் விளையாண்டா கையை தட்டிடுவோம், என்ன அசிங்கமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. பட் அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சீன் போகும். அதுல எச்சை வச்சு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க செத்து போனவங்ககிட்ட. அது நீங்க பார்த்தா புரியும் உங்களுக்கு என்ன லாஜிக்னு, ஏன் அந்த கருமத்தை பண்ணணும் அந்த இடத்துல இருந்து. ரொம்ப சங்கரின் ஆடம்பரங்களில் எச்சியும் ஒன்று. ஆமா எச்சியும் ஒண்ணுன்னு அதை வச்சு எழுதி தெரியுமா, அது பார்க்க கூட தோணல அந்த சீனை. எனக்கு தெரியல, மேபி நான் கமல்ஹாசன் இஸ் டூ டயர்ட் டு கரெக்டிங் டைரக்டர் ஆஃப்டர் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவரு எந்த படம் பண்ணாலும் பாபநாசம் வரைக்கும் ஜித்து ஜோசப் தானே டைரக்டர் பாபநாசத்துக்கு. பட் ஜித்து ஜோசஃபே வந்துட்டு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவரு ரைட்டிங் வைஸ் வந்துட்டு கமலோட இம்பார்ட்டன்ஸும் இன்ஃப்ளூயன்ஸும் எவ்வளவு இருந்துச்சு. ஆமா, லைக் அந்த கடைசி சீன் பார்த்தாலே தெரியும். நீங்க திருஷ்யம் ஹிந்தியில பார்க்கலாம், மலையாளத்துல பார்க்கலாம், தெலுங்குல என்ன லாங்குவேஜ் தெலுங்குல இருக்கான்னு தெரியல. நீங்க எல்லா லாங்குவேஜ்லயும் பாருங்க, அந்த கடைசி சீன் இருக்குல்ல, இப்ப மன்னிப்பு கேட்பார்ல, அது கமல்ஹாசனோட சீன் மட்டுமே தனிச்சு நிக்கும். ஏன்னா அவரோட இன்வால்வ்மெண்ட், அவரோட ரைட்டிங் அது சொல்லலாம். அது நல்லா இருக்கும், பட் இருந்தாலும் தனிச்சு நிக்கும். இது தனிச்சு நிக்கும். ஏன்னா உண்மையாலே ஒரு இன்னசென்ட் காய் தெரியாம பண்ணிட்டான்றதை எப்படி நடிக்கணும்ன்றது. ஏன்னா மோகன்லால்ல இருந்து மத்தவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸா பண்ணிருப்பாங்க, அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இவங்க மன்னிப்பு கேட்கும்போது மன்னிப்பு கேட்க முடியாம கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு மன்னிப்பு பத்தாது அப்படின்றத புரிஞ்சு அதை சொல்லும் போது அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்ற கமல்ஹாசன் வந்துட்டு இந்தியன் 2ல ஏன் பண்ணலன்றது வந்துட்டு அதுதான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியன் 2 இல்ல இந்தியன் 3 பாருங்க, அதில் நான் பண்ணிருக்கேன் மாதிரி அந்த கடைசியா வந்து சில கிளிப்ஸ் காட்டுவாங்க. அது எனக்கு என்னமோ அவர் 2 பார்த்துட்டு மழுப்புற மாதிரி இருக்கு ஸ்டேஜ்ல. ஏன்னா அது எவ்வளவு பேர் இடத்துக்கு போனாலும் சில இடத்துல நம்மளுக்கு மழுப்புன்ற சூழ்நிலை வரும். ஏன்னா பண்ணி முடிச்சாச்சே, ஒரு நம்பிக்கையில தான் பண்ணிருப்பாங்க. படத்தை பார்த்துட்ட பிறகு சரி பரவாயில்ல 3 நல்லா இருக்கு, அதனால 2 பரவாயில்ல வெளியாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தாரு. அது பரத்வாஜ் ரங்கன் கூட சொல்லியிருந்தாங்க ரிவ்யூல, இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு. 3 நல்லா இருக்கும், அதனால வந்து 2 பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அப்ப ஏன் 2 வெளியாக்குறீங்க, நல்லா இல்லைன்னா? ஆமா ஆமா ஆமா, அதுவும் கொஞ்ச நாளா இல்ல. இவங்க பாபி சிம்மா போலீஸ் தெரியுமா, அவங்களுக்கு ஹோல் படத்துல அந்த ஹோல் இந்தியாலேயே அவங்க அந்த ஒரே போலீஸ் தான் இந்தியன் தாத்தா தேடும். ஆனா அவங்களுக்குள்ள அந்த இந்தியன் ஆர்மியே வரும். ஆனா முன்னுக்கு வந்து பாபி சிம்மா மட்டும்தான் ஓடிட்டு இருப்பாரு. அதுவும் அவர் வந்து அந்த இப்ப இந்த கொலைலாம் நடக்குதுல்ல, அதுக்கு நடுவில் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, என்னென்ன நடக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே லைக் டீட்டெயிலாவே போவாது. அதுக்கப்புறம் அந்த தாத்தா எங்கேருந்து இதெல்லாம் ஆப்ரேட் பண்றாரு, எப்படி இந்த விஷயத்துக்குலாம் வராரு, இடத்துக்குலாம் வராரு, அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் வேலைக்காரனை வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு அவன் போய் ஒரு லோக்கல் ரூம்ல ஜாமான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பின்னால பார்த்தா இவங்க போயிடுவாங்க. பட் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, இதுதான் ஸ்கிரீன் பிளே. வேணும் ஸ்கிரீன் பிளே லாசஸ் த கிரிப். இப்போ இந்தியன் 1ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஸ்கிரீன்ல ஓடுறது ஸ்கிரீன் பிளே அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்கிரீன் பிளே முதல்ல எழுதணும், கதை ஒண்ணு, கதை ஒண்ணு, ஓகேவா? ஸோ ஸ்கிரீன் பிளே வந்துட்டு எழுதுனா மட்டுமே தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ இந்தியன்ல நீங்க சொல்றதா எப்படி போனாரு வந்தாருன்னு இருக்குல்ல, இந்தியன் 1ல கரெக்டா அவர் வந்துட்டு அமரர் உறுதி ஆத்துவாரு, அதுக்கப்புறம் வேன் மாறுவாரு, டயர் மார்க் இருக்கும், எப்படி போனாரு வந்தாரு, கடைசி அந்த வீட்டுக்குள்ள வரும்போது போலீஸ் தப்பிச்சதுனால போலீஸ் காடியிலேயே வருவாரு. இவ்வளவு டீடைலிங் சைரன் போட்டுட்டு வருவாரு. தப்பிக்கிறதுக்கு அவருக்கு அந்த கேஸ் வேணும், அதுல அவர் வலிக்கும், அது இதுன்னு அவ்வளவு டீடைல் பண்ண சங்கர் என்ன சுஜாதா. பட் இதுல வந்து சங்கர் மட்டும் ஒரு டீடைலுமே அந்த கதையா தான் எழுதியிருக்காரு. இந்தியன் தாத்தா இந்த ரூம்குள்ள போயிட்டாரு, அவ்வளவுதான். இந்தியன் தாத்தா எச்சில எழுதிட்டாரு. பார்க்க கொஞ்சம் கேவலமா இருக்கு, அதை கிறுக்கிட்டு இந்தியன் தாத்தா பண்ணா ஓகே அப்படி எழுதிட்டாங்க போல இருக்கு. இல்ல அதுதான் அந்த அது என்னன்னா ஐ திங்க் கமல்ஹாசன் இஸ் டூ டயர்ட். சரி நான் வச்சு பண்ணுங்கடா. அந்த படமே அப்படிதான் இருக்கும், எல்லாருமே டயர்டான மாதிரி இருக்கும். கமல்ஹாசன் பக்கமே நான் நடிச்சு கொடுத்துட்றேன் சங்கர், எடுத்து கொடுத்துருங்க, படத்தை முடிச்சிருங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம் ஒன்று வச்சு இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சேனாபதி தாத்தானே ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் படத்துல. அது எனக்கு தெரியல, எனக்கு அது ஒர்க்கே ஆகல. எனக்கு தெரியுமா அந்த லாலாக்கு நடுவுல சேனா அவங்க அந்த அனிருத் ஏராக்குள்ள போயிட்டாங்க போல இருக்கு. மீன் ஹீரோ பேர் வச்சா லியோனா லியோ, பீஸ்ட் அந்த மாதிரி தானே. அந்த மேத்யூன்னு வருவாங்க. மேத்யூ என்ன படம்? மேத்யூ வந்து ஜெயிலரோட மோகன்லால் பிஜிஎம். ஞாபகம் இல்ல. ஆமா, சோ அந்த பேரை வச்சே பண்ணனால சேனாதிபதி தாத்தாவே நான் பண்ணிடுறேன்னு. சேனாதிபதி தெரியுமா? ஆமா, அப்பதான் அதான் சேனாபதி சாரி சேனாபதி
தாத்தா தெரியுமா எனக்கு அதுக்கு பின்னால வந்து உங்களுக்கு சக்குன்னு ஒண்ணு வரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சில் பண்ணிட்டு இருக்கப்ப சொன்னேன். ஃபிளாஷ்பேக் தான். இன்னொன்னு நீங்க எல்லாம் சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த விஷயம் நான் ரொம்ப உன்னிப்பா கவனிச்ச ஒரு விஷயம். இந்தியன் 2ல எவ்வளவு ஃபிளாஷ்பேக் வச்சாரு, எவ்வளவு கிரிஞ்சா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த டைம்ல ஒரு படத்துல 2 லெங்தி ஃபிளாஷ்பேக் வைக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இஃப் யூ நோட்டீஸ், இந்தியன் 1ல 2 லெங்தி ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஒன்னு சேனாபதியோட ஃபிளாஷ்பேக், இன்னொன்னு வந்துட்டு கஸ்தூரி அதாவது மக இறக்குற அந்த ஃபிளாஷ்பேக். ரெண்டுமே லெங்தி ஃபிளாஷ்பேக். ரெண்டுத்துலயுமே பாட்டு இருக்கும். ரெண்டுத்துலயும் பாட்டு இருக்கும். ஆமா, ரெண்டுத்துலயுமே ஃபிளாஷ்பேக்ல ஒரு பாட்டு, இந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு பாட்டு. ஆமா, அவ்வளவு ஒரு 2-3 பாட்டுன்னு அவ்வளவு கிறிஸ்பா பண்ணிருப்பாங்க. அதுல முக்கியமா அந்த ஒரு சீன் இருக்கும். என்னன்னா, படகுல ஏற போறாரு, ஐஎன்ஏல சேர போறாரு. யாரு? சுபாஷ் சந்திர போஸ் படகுல சேர போறாரு. அப்ப வந்துட்டோன்னே அப்ப என் கதினோடனே நேரா போவாரு. ஒரு குங்குமத்தை எடுத்து இப்படி கையில வைப்பாரு, வச்சுட்டு இப்படி பொட்டு வைப்பாரு. இந்த குங்குமம் தீர்றதுக்குள்ள நான் வந்துருவேன், வரலன்னா அப்படின்னு கேட்பாங்க. நாட்டுக்காக சேனாபதி செத்துட்டேன்னு சொல்லுனோடனே அந்த இடத்துல ஒரு பிஜிஎம். அவ்வளவுதான் சீனு, அவ்வளவுதான் சீனு. ஆனா இப்போ வரைக்கும் நினைச்சு பார்த்தா எனக்கு சிலுக்குது. தட் பியூட்டிஃபுல் இட் வாஸ். இப்போ எனக்கு சின்ன சின்ன கிளிம்ஸ் பாக்குறேன். சின்ன சின்ன கிளிம்ஸ் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, அதான் வர்மம் கர்மம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அந்த 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 ரைட்டிங் போயிருக்குன்னு நினைக்கும் போது தான் லைக் இந்த இடத்துல தான் நம்ம வந்து சுஜாதாவை கொண்டு வரணும். ஆமா. ஸோ இதுவும் எனக்கு வந்து ஒரு 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு இதுலயும். என்னன்னா, இப்போ இந்த படம் ஃபெயிலியர் ஆனது நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க. பட் இந்த கழுவி ஊத்துறவங்க இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சுஜாதா இல்லாம சங்கர் இல்ல, சுஜாதா இல்லாம சங்கர் இல்ல. ஓகே, அதுல பாதி பேர் சுஜாதா பொம்பளைன்னு வேற நினைச்சிட்டு இருக்காங்க. சுஜாதா ஆண்பல. அவர் ஒரு ரைட்டர், அவரு இறந்துட்டாரு, எந்திரன் படம் எடுத்தாரு. பட் அவர் ரொம்ப நாளாவே அவர் நிறைய நாவல்லாம் இந்தியாவில் எழுதியிருக்காரு. பட் இப்போ சங்கரோட முக்காவாசி படங்கள், அதாவது சங்கர் கிட்டத்தட்ட ஒரு 10-11 படம் எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுல ஒரு 6 படம் வந்து சுஜாதா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்திரன்ல வந்து அவர் பேர் இல்லை. பட் அந்த தியோரி படி, ஐ மீன் இட் சேஸ் தட் அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்காரு, ஒரு கதை. அதை பேஸ் பண்ணின்னு இல்லை, பட் அது ஜஸ்ட் ஒரு சாயலா எடுத்தது. ஐ மீன் அதை எலாபரேட் பண்ணது. பட் எந்திரன் வந்து சங்கரோட கதை தான். பட் அதுல டயலாக் வந்து எழுதுறது வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்கர் தான் போட்டிருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நிறைய பேர் வந்து எல்லா ஆரம்பத்துல வந்து சுஜாதா கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காரு. மேபி அதோட கொஞ்சம் டச்சஸ்லாம் அங்கங்க தெரியும். கண்டிப்பா பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா சங்கர் வந்துட்டு என்னைக்கும் சுஜாதா ஒதுக்கிக்கணும்னு நினைச்சது இல்லை. அவரோட ஆரம்ப காலங்கள்ல இருந்தே ஹி பின் யூசிங் சுஜாதாவோட பிளஸ் என்னன்னா, அவரும் நிறைய ரேசிஸ்ல அது எல்லாமே ஒரு மாதிரி எழுதக்கூடிய ஆளு தான். பட் என்னன்னா, அவரோட ரைட்டிங் வந்து நம்மளுக்கு உட்காந்து பார்க்கும் போது ஆமா ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும், ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். முக்கியமா அவரோட ரொம்ப பிகஸ்ட் ஸ்பெஷாலிட்டி வந்து அவரோட டயலாக் தான். ஆமா, அந்த இப்ப எல்லாருமே சொல்றாங்களே லைக் அந்த டயலாக், இந்த கர்ம வருமானம் எப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி இருக்கு, அந்த மியூசிக்காக மீசி எடுத்து சேனாபதி அவனே துணிஞ்சிட்டேன்னு அந்த டயலாக் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எஸ், இது எல்லாமே உண்மைதான். அதாவது சுஜாதாவோட பங்களிப்பு சங்கரோட வெற்றியில ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவர் இல்லைன்ற போது அந்த அந்த அடி தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு. அது படத்துக்கு படம் தர்மடியாவே வாங்கிட்டு இருக்காரு அவரு. இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் இருந்தா கூட சங்கர்ன்ற ஒரு டைரக்டர் வந்து சாதாரண ஒரு டைரக்டர் இல்லை. கண்டிப்பா கிடையாது. ஒரு சுஜாதா இருந்தா சங்கர் ஆயிரலாம்னா எல்லாமே சங்கர் ஆயிருக்கலாம். ஏன்னா சுஜாதா ரைட்டர் தான். அவர் வச்சு நிறைய பேருக்கு ரைட் பண்ணி, அதாவது சுஜாதாவோட எழுத்து அழகா காமிக்க தெரிஞ்சாலும் சங்கர். ஆமா, சங்கரோட டைரக்ஷன் அழகுபடுத்தக்கூடிய எழுத்து சுஜாதாட்ட இருக்கு. ஆமா, ஏன்னா இது எல்லா படத்துலயும் கதை வந்து சங்கரோட. ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ், முக்காவாசி படத்துல டயலாக்ஸ், சில படத்துல ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ் தான் சுஜாதா வேலை செஞ்சிருக்காரு. ஆமா, சோ அந்த பேஸ் இருந்திருக்கு. பிளஸ் டைரக்ஷன் அவர் தான் எடுக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே அந்த எடிட்டிங் அதெல்லாம் டைரக்ஷன் பார்த்துட்டு இந்த பாட்டு என்ன ஹீரோ, இது எல்லாமே அந்த ஹீரோக்கு இருந்து வர வைக்க வேண்டிய நடிப்பு எந்த இடத்துல என்ன சொல்றதுனால நான் சொல்றேன். இதுவும் அன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், மற்ற எல்லா படத்தையும் விட்டுருங்க, சங்கரோட எல்லா படத்தையும் விட்டுருங்க, கம் பேக் டு பாய்ஸோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாய்ஸ் ஆக்சுவலி அந்த காலத்துல வெற்றி படல இல்ல, வந்த கமர்ஷியலி வெற்றி பட்டது தான். அதாவது போட்ட காசை எடுத்த படம் தான், லாஸ்ல போல. படம் ஹிட் தான். ஸோ அந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் என்ன? அஃப்கோர்ஸ் மலேசியாவில் அது ஹிட் ஆகல. ஏன்னா மலேசியாவில் வந்துட்டு அந்த டைம்ல அப்பா அம்மாங்கள்லாம் பிள்ளைங்களை படம் பார்க்க போகவிடல. பட் இந்தியாவில் அது கலெக்ஷன் வைஸ் வந்துட்டு நல்ல வெற்றி பெற்ற ஒரு படம் தான். அதுக்கு வெற்றி வந்து அந்த புதுமை, அந்த மியூசிக், அப்புறம் கண்டிப்பா ஆக்சுவலி அந்த புதுமை தான் சொல்றோம். மெயினா ஆக்சுவலி நல்லா பாத்தீங்கன்னா சங்கரோட பிளஸ் என்னன்னு நான் சொல்றேன், he knows how to pick the artist for certain roles. அதுல வந்துட்டு அவர் மாஸ்டர். இல்லைன்னா அந்த இடத்துல சித்தார்த்து தான் ஒரு சிங்கர், மணிகண்டன் தான் ஒரு டான்சர், பரத் தான் ஒரு கிட்டாரிஸ்ட், தமன் வந்துட்டு ஒரு ட்ரம்மர், நம்ம யாரு நம்ம தேவயானி தம்பி நக்குல் வந்துட்டு கீபோர்டிஸ்ட்னு, ஜெனிலியா வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் சிங்கர்னு நம்மளுக்கு கொண்டு வந்து அடைக்க முடியாது அப்படி அந்த வித்த இல்லைன்னா. ஸோ ஆஸ் அ டைரக்டர் சம்டைம்ஸ் நீங்கள் வெள்ளக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டர் எப்பயுமே வேற ஆள் தான்.
ஆமா ரைட்டர் எப்பயுமே வேற ஆள் தான். நோலன்லாம் உட்காந்து எல்லா படமும் எழுதிக்கிட்டு இருக்கிறது. பட் நோலன் மோஸ்ட்லி ஹி ரைட்ஸ் ஹிஸ் ஓன் ஃபிலிம். பட் ஸ்டில் ஸ்பீல்பர்க் எடுத்துப்போம். ஸ்பீல்பர்க் டோன்ட் ஆல்வேஸ் ரைட் ஹிஸ் ஃபிலிம். சம்டைம்ஸ் ஹி ரைட் 10-15 ரைட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. வார் ரூம்னு சொல்லுவாங்க. வார் ரூம்குள்ள 10 ரைட்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஷங்கர் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன். ஹீ கேன் டைரக்ட் குட் ஸ்டோரி இன் அ வெரி நைஸ் வே. ஜென்டல்மேன்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஜென்டல்மேன்லேருந்து காதலன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல கதையை எப்படி நான் எடுக்கணும் அப்படின்றதுல வந்து ஷங்கர் மாஸ்டர். அதை யாரை வச்சு பண்ணணும், எந்த ஆக்டர் வச்சு பண்ணா நல்லா இருக்கும்னு நல்லா யோசிக்கக்கூடிய ஆள். இல்லைன்னா காதலன்ற படத்துக்கு எப்படிப்பட்ட சாக்லேட் பாய் எடுத்திருக்கலாம். பட் அவர் சூஸ் பண்ணது பிரபுதேவாவை. ஆமா, அதான் ஒரு 2வது படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஷங்கரே ஒரு பெஸ்ட் டைரக்டர். அதனாலதான் ஷங்கர். சுஜாதாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, பட் இருந்தாலும் ஷங்கர் தான். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு இந்தியன் 2 ஃபிளாப் ஆனனால இந்த நேத்து மலையில காலான்ற மாதிரி இந்த சங்கிலி புங்கிலின்றலாம் இதுக்கு முன்னுக்கு சுஜாதா யாருன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஆமா, அவங்க யாரு, அவங்க எவ்வளவு நோவல் இருக்கு அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு சரி ஓகே. சில பேர் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்றவங்க அவங்க சொல்றாங்க சுஜாதா இருக்கிறாரு. ஆனா சும்மா அதான் நான் சொன்னேன், இந்த சின்ன பொடுசுங்கெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல புரிஞ்சுக்கிட்டு ஷங்கர் சுஜாதா இல்லாம ஒண்ணுமே இல்லை, ஷங்கருக்கு படமே எடுக்க தெரியல, ஷங்கர்லாம் டேரக்டர் சுஜாதா நல்லா அப்படின்னு. தம்பி இதெல்லாம் விற்க கூடாது. ஷங்கர் தான். சுஜாதா இருக்காரோ இல்லையோ, ஏன்னா ஒரு படத்துக்காக அவர் காட்டுற ஆடம்பரமோ, அவர் காட்டுற கிராபிக்ஸோ, அவர் காட்டுற ஸ்கிரீன் பிளேயோ, இது எல்லாமே வந்துட்டு ஷங்கரோட பங்களிப்பு இல்லாம நடந்திருக்காது. இட்ஸ் 50-50. இல்ல சுஜாதா ஒரு 40%, ஷங்கர் 60%. ஏன்னா அவர் எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அவர் என்ன செட்டில் வந்து மேய்க்கிறாரா, விஷுவல்ஸை கிரியேட் பண்றாரா? அந்த பாட்டுல ஒரு ஷங்கரோட ஒரு மியூசிக் வீடியோவும் நம்ம ரசிச்சு போடுறது சில ரொம்ப வேணாம். அவரோட டீம் எவ்வளவு ஸ்ட்ராங்னா, இந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் பவர் இருக்குன்னா, உலகத்துல இருக்கிற 7 அதிசயத்தையும் 90ஸ்லயே போயிட்டு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ரன்வேல போயிட்டு ஏர்போர்ட் மேல, ஏரோப்ளேன் மேல, ஏர்பஸ் மேல ஆட விடுறாரு ஐஸ்வர்யாவையும் பிரசாந்தியும். ஹவு இஸ் தட் பாசிபிள்? ஏன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், எப்படி கேமரா செட் பண்ண, அந்த விஷன். நீ யாரா சொல்றதுக்கு நீங்களாம் கேட்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில சினிமா ஃபீல்ட்ல வரல. சினிமா வந்துட்டு ரைட்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, கேமரா ஒர்க் பண்ணியிருக்கேன், லைட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு. ஆமா, அந்த செஷன் இருக்கு. நம்ம அப்புறம் வரேன். சோ ஷங்கரோட வந்து ஆமா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேப் பண்ணிடலாம். என்னன்னா அதான் என்னடா 1/2 மணி நேரத்துக்கு முன்னுக்கு கழுவி ஊத்துனீங்க, இப்போ மட்டும் ஷங்கரை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, நாங்க இந்தியன் 2ன்ற ஒரு படம் நல்லா இல்லைன்ற அந்த படத்தை பத்தி மட்டும் தான் பேசுறது. அதோட நம்ம ரிவ்யூஸை நிப்பாட்டிக்கணும். அதை தாண்டி ஷங்கர் யாரு, ஷங்கர் இல்ல அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்கலாம் லெஜெண்ட். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். ஏன்னா எனக்குலாம் தெரியும் என்னோட சைல்ட்ஹுட் அவர் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ். அவரு சொன்ன மாதிரி கொடுமை என்னன்னா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம கமல்ஹாசன் மாதிரி பெரிய ஸ்டார கழுவி ஊத்துறாங்க. நீ எல்லாம் கிளம்பிரு, நீ எல்லாம் எதுக்குன்னு. நீங்க எல்லாம் இப்ப தமிழ் சினிமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா, இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் 90% அவரு தான். நீங்க பாக்க ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா விஜயவா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஒன்னா நடிக்க முடியுதுன்னா அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு. எல்லாருமே தனியா போகணும் அப்படின்றதுல. சோ தயவு செஞ்சு மரியாதைய பெரியவங்களுக்கு கொடுங்க. அதான் கடைசியா என்ன சொல்ல வருதுன்னா, அது வந்து என்னோட சைல்ட்ஹுட்ல நிறைய விஷயம் எனக்கு விஷனா எனக்கு நான் பார்த்து என்னோட சைல்ட்ஹுட் ஃபார்ம் பண்ணதுல ஷங்கருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நம்ம நீ சொன்ன மாதிரி அந்த 7 அதிசயங்கிறது எனக்கு உலகத்துல தெரிஞ்சதே ஷங்கர்னாலதான். 2 பேர் இப்படி கிராஃபிக் பண்ண முடியுன்றது ஷங்கர்னாலதான். யூஎஸ்ஏல எப்படி வாழ்றாங்கன்னு காமிச்சது ஷங்கர்னாலதான். என்னது ஒரு விஜிலாண்டினா என்னன்னு காமிச்சது ஷங்கர்னால தான். வர்மக்கலை என்னன்னு தெரிஞ்சு ஷங்கர்னால தான். ஒரு நாள் முதலமைச்சரா ஆகலான்னு ரூல்ஸ் இருக்குன்னு இப்ப எத்தனை படம் வந்துச்சு. ஒரு ரூல்ஸ்ல வந்துட்டு நம்ம திருப்பி ஓட்டு வாங்கிடலான்றதெல்லாம் வந்து இன்டர்வியூ சீனை மிஞ்ச இன்னமும் தமிழ் சினிமால ஒரு இன்டர்வியூ சீன் இல்ல. ஆமா, டிஷ் தான். டிஷோட நாங்களும் முடிச்சுக்கிறோம். எனிவே படம் இந்தியன் 2 கழுவி ஊத்துற அளவுக்கு இருந்துச்சு. தயவு செஞ்சு பார்க்க போறீங்கன்னா உங்க இஷ்டம், நீங்க போய் பாருங்க. பார்க்க வேணாம் சொல்ற அளவுக்குலாம் யாரும் இல்ல. பார்க்காம வேணாம் நீங்களே முடிவு பண்ணிருப்பீங்க இந்த எபிசோட் பாருங்க. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் இந்தியன் 3 and கல்கி. ஆமாவா? ஓகே, கல்கி சிம்பிளாவே முடிச்சுக்கலாம். ஏன்னா பார்ட் 1ல பார்ட் 1 தான் இருந்துச்சு. பார்ட் 1லயே பார்ட் 1 மட்டும் தான் இருந்துச்சு. மீதி பார்ட் 1ல எங்கடான்ற மாதிரி தான் படம். ஏன்னா நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். அஃப்கோர்ஸ் அகெயின் கமல் ஃபேன்னால அவர் வந்து சீன் வந்துட்டு நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அவர் ரொம்ப சின்னதாக தான் வந்துட்டு போயிருந்தாரு. இந்தியன்ல செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்து ஃபுல்லா இருந்தாரு, பேசியாரு தரல. இது ரொம்ப கம்மியா பேசுவாரு, ஒருவர் போவாரு. பட் கிறிஸ்பி SF அண்ட் ஹி வாஸ் குட். கமல் ஆமா, ரிவ்யூல தெரிஞ்சிச்சு. அமிதாப் பச்சன் அவங்கதான் அடங்கப்பா அஸ்வத்தாமாடா நானு சுத்தி அடிச்சாங்க. அவங்கதான் ஹீரோ போல இருக்குது படத்துல. கிட்டத்தட்ட பிரபாஸ்
நோ கமெண்ட்ஸ். ஏன்னா அரை மணி நேரம் எனக்கு as usual லைட்டா தூக்கம் வந்துருச்சு. லாங்கஸ்ட் இன்ட்ரோ இந்த இந்தியன் சினிமா ஹிஸ்டரினாங்க. ஆல்மோஸ்ட் 20-25 மினிட்ஸ் சும்மா கச்ச முச்சான்னு பேசி இவ்வளவு நடந்துச்சு. பட் ஒன் திங் ஐ அப்ரிஷியேட் அபவுட் த ஃபிலிம், த இனிஷியேட்டிவ் டு டூ சச் அ ஃபிலிம். அவ்வளோவா எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருந்தேன். ஏன் என்னால் திருப்பி அந்த படத்துக்குள்ள ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா ரைட்டிங் எல்லாம் தாண்டி த மேக்கிங். எனக்கு ஐ ஃபெல்ட் ஸ்டார் வார்ஸ். எனக்கு ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஃபீல்ல தமிழ் படம் வராதா? தெலுங்கு படம் தான் ஆக்சுவலி. தமிழ், ஹிந்தி, மலையாளத்தில் டப் பண்ணப்பட்டது. ஸோ இது ஒரு இந்திய படம், பேன் இண்டியன் மூவிலாம் பேசிக்கலி. ஸோ பேன் இண்டியன் மூவி அதை எடுக்கும் போது வந்துட்டு இத்தனை ஸ்டார் வச்சு எடுக்கணுன்றது ஒன்று. பட் அதை ஒரு முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும்னு நினைக்கும் போது தி கேவ் த ஸ்டார் வார்ஸ் ஃபீல் இருக்குல்ல. நான் ரொம்ப நாளாக ஏங்கினேன். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்காது. எந்திரன் ஆஃப்கோர்ஸ் அது அந்த ஒரு ரோபோட் மட்டும் தான். பட் இந்த இடமே வந்துட்டு ஒரு 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 டிஃப்ரெண்ட் லொகேஷன். அந்த வேர்ல்ட், அதுக்குள்ள இருக்கிற அந்த அவங்க பேசுற சயின்ஸா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் கேன்னு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு சுவாரஸ்ய தூண்டுச்சான்னு கேட்டா பிரமிப்பை தூண்டுருந்துச்சுன்றதான் கரெக்டான வார்த்தை. பிரமிப்பா இருந்துச்சு பார்க்கும் போதுலாம். வாவ், இவ்வளோ இமேஜினேஷன் உங்களுக்குள்ள இருக்கா? நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் யார் தான் ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணல. ஸோ அவ்வளோ இமேஜினேஷனை வந்துட்டு வச்சு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணி வெளியாக்குறதுன்றது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. மறுபடியும் நீங்கள் கேட்கலாம், ஏன் அவன் கஷ்டப்பட்டு எடுத்தான் நான் போய் பார்க்கணுமா? ஏன் கஷ்டப்பட்டு எடுத்தான்? ஒழுங்காக கற்றுக்கிட்டு எடுக்க வேண்டியதானே நீங்கள் கேட்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு முதல் இருக்கணும். இப்போ நீங்களே எடுத்தோன்னே இப்போ ஒரு பாட்டு பாட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சா அப்படின்னு சொன்னோன்னே சா வந்துருமா? சுத்தியில வராது. இல்லை ஒரு மேட்ச் செய்ய போறீங்க, முதல் நாள் 1+1 டீச்சர் காட்டி எவ்வளோன்னு கேட்டேன்னு உங்களுக்கு சொல்லிட முடியுமா? 2 முடியாது. அம்மா சொல்லி கொடுத்துக்கணும், சின்ன பிள்ளைகளுக்குலாம் தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம் இருக்கணும். ஐ திங்க் எந்திரன் எப்படி ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் அட்டமாக இருந்துச்சோ, ஐ திங்க் கல்கி வாஸ் வெரி கிரேட் அட்டம். கிரேட் மூவியான்னு கேட்டால் பார்ட் 2 பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா பார்ட் 2 தான் வந்து சுப்ரீம் எஸ்கினோட உள்ள அவதாரமே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது கமலோட பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட். அவ்வளவு சனாவோட எனக்கு ஐ திங்க் அந்த அவர் பிஜிஎம் தனியா வெளியாக்கணும். அப்பதான் மக்களுக்கு அந்த பிஜிஎமோட வெறுத்து புரியும். கண்டிப்பா இல்லைன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்துல ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தேவைப்பட்டிருந்துச்சு, வெடிக்கிறது, தெரிக்கிறது, அது இதுன்னு. ஸோ அவரோட பிஜிஎம் வந்துட்டு அண்டர்பிளே பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல வரல. நைஸ் மிக்சிங். பட் பாமர மக்களுக்கு அது கேட்கும் போது உண்மையாலே வந்துட்டு அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி கேட்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நீங்க ஒன்று கதையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை அந்த சவுண்ட் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ அதனால சொல்றேன், அவர் தனியா வெளியாக்குனாருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவும் அதுல ஒரு கிரெடிட் வாய்ஸ்ல ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதை நான் பாடி அசிங்கப்படுத்த விரும்பல, பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நீங்க வேணா யூடியூப் இவ்வளவுதான் கல்கி எவ்வளவுதான். இதுக்கு மேலே சொல்றதுக்கு முன்னாடி படமே அவ்வளவுதான். படமே அவ்வளவுதான். படம் கதை நான் சொல்ல விரும்பல. மகாபாரதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த படமும் ஆரம்பத்துல வரும்போது இந்த மாதிரி இவங்க சொன்ன ரிவ்யூல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொன்னாங்களோ எக்ஸாக்ட்லி அதே தான் அங்க நடந்துச்சு. அந்த படம் வந்தோன்னு புதுசுல மேமாங்க எல்லாரும் போனவங்களாம் சொன்னாங்க பிரபாஸோட இன்ட்ரோ நீட்டா இருந்துச்சு அப்படி இப்படின்னு. ஆனா அந்த பின்னால அவங்க கொடுத்த அந்த மற்ற பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து அந்த அதோட பிரம்மாண்டம். அண்ட் ஆல்சோ பிரபாஸுக்கும் சேர்த்து நடிச்ச அமிதாப் பச்சன்ற மாதிரி கடைசியா வந்து சில்லறையை செதற விட்ட கமல்ஹாசன், ஏன்னா அவங்களோட அந்த விஷன் எல்லாமே சொன்னாங்க. அந்த விஷனை டு மேக் இட் ரியல் அவங்க கொண்டு வந்த சிஜி அந்த இன்புட் இருக்குல்ல, அது வந்து அநியாயத்துக்கு நல்லா இருந்ததுனால மற்ற விஷயத்த போடா தக்கடான்னு சொல்லிட்டு போடா தக்காளின்னு சொல்லிட்டு படம் ஓடிடுச்சு. இன்னொன்னு ஐ வுட் சஜஸ்ட் வாட்ச் இன் தெலுங்கு, ரீட் தி சப்டைட்டில்ஸ். தமிழ்ல பார்க்காதீங்க. யாரும் தமிழ்ல திருப்பி எழுதி கொடுத்தாங்களோ ரொம்ப கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆமா, ஏன்டா எப்படி சோக்குல எடு சுப்ன சுந்தரியில வந்துட்டு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் போட்டாங்களோ, அவனுக்கு பச்சை அரிசியா எனக்கு மட்டும் புழுங்கல் அரிசியா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுல்ல. அதேதான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்ல. அது சரியா கேட்க முடியல, நல்லா இல்ல, அவ்வளவுதான். மற்றபடி மூவி வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கதான் பெவிலியன் புக்கிஜல்லில பார்த்தேன். தியேட்டர் சூப்பரா இருக்குங்க பெவிலியன் புக்கிஜல்ல. இது ப்ரோமோ கிடையாது, நல்லா இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் குட் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா அங்க போய் படம் பாருங்க, நல்லா இருக்கு. ஐமேக்ஸ்ல எல்லாம் சூப்பரா இருக்கு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் செஷனுக்கு போறோம். அதாவது என்னன்னா, நாங்க வந்து நான் அப்படி ஆரம்பிக்கவா? அவரு தானே? என்னது யாரு? அவரு தானே? இது மட்டும் வச்சிருந்தாரு. என்னது இந்தியன் டூல இது மட்டும் வச்சிருந்தாரு, மீச மட்டும் வச்சிருந்தாரு. அவரு தானே? என்ன சொல்றேன்? யார பத்தி பேச போறீங்க? நான் உங்களை பத்தி தான் பேச போறேன். என்ன பத்தியா? அங்க பாருங்க. ஓகே வாங்க கேட்போம். ஆமா, என்னன்னா நீங்க யார பத்தி சொன்னீங்க முதல்ல? நான் வந்துட்டு அவர் பத்தி சொன்னேன். அவர் மாதிரி இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைச்சேன். யாரு? எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். அது தெரியுமா? நம்ம முதல்ல நம்ம அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிட்டேன்னா, சித்தார்த்
நம்ம இந்த படத்துல வந்து யார் ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையா, இந்த படம் ப்ரோமோல சித்தார்த் நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க சித்தாண்ட ஆமா சித்தான்ற ஒரு நல்ல படம் கொடுத்துட்டேன்றனால அவர் எல்லாரையும் அந்த ஷீல்ட பாய்ச்சி தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. அதனால எல்லாரும் புல்லட் வந்துச்சுன்னா சித்தா அப்படின்றாங்க, சித்தான்னு அவங்க சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாய் கொழுப்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் கிளிய. ஆமா ஆல்ரெடி இந்தியன் 2 கிழிஞ்சிருச்சு. சோ இன்னும் கொஞ்சம் கேப்டன் அமெரிக்கா ஷீல்ட் மாதிரி பச்சிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கு உலக நாயகனும் ஒரு காரணம் தான். ஏன்னா ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு தெரியுது. போஸ்ட் போட்டிருந்தாரு, எனக்கெல்லாம் வயிற்றுச்சலா இருந்துச்சு. The person in the mirror is closer than you expected அப்படின்னு. அப்படி இருந்துச்சு எனக்கு சாண்டிஸ்டாண்டா சித்தார்த் அப்படின்னு. எல்லா கமல் ஃபேனுக்கு வர போறாம சோ அந்த இடம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால பேசுறான். அவனும் பெரிய ஃபேனும் கூட கமலுக்கு. யாருதான் இல்லன்ற மாதிரி ஒண்ணுக்கு போனோம்னா எல்லாருமே ஃபேன் தான். ஆமா. சோ சித்தார்த்த பத்தி விடுங்க. நான் என்னத்தை பத்தி பேச வந்தேன்னா முக்கியமான காரணம் என்னத்துக்குன்னா, நாங்க இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருந்தோம். என்னன்னா இவங்க வந்து மலையாள சினிமாவை பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க, தமிழ் சினிமாவை கொஞ்சம் கேஜிஎஃப் நல்லா இல்ல, குருவி மாதிரிதான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு சில பல காரணங்கள் சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அப்ப கூட கேஜிஎஃப் தமிழ் சினிமா கிடையாது, அது கர்நாடக சினிமா. இல்ல இப்ப நீங்க மத கலவரத்தை உண்டாக்குறீங்க. இல்ல இது மதமே இல்ல, இது மொழி கலவரத்தை உண்டாக்குறீங்க. படத்துக்கு மொழி இல்ல, என்னது கண்டிப்பா இல்ல, மொழி இல்ல. அதான் பட் என்னன்னா ஒரு ரீல்ஸ் நாங்க போஸ்ட் பண்ணோம் எங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயே. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகமான கமெண்ட்ஸ் வந்த வீடியோன்னு பார்த்தோம்னா அந்த நண்பர் பேசி போட்ட வீடியோ கிளிப். இன்னமும் அது போட்டு நான் நினைக்கிறேன் 3-4 மாசமா இருக்கு. இன்னும் வர போறவங்க சும்மா வந்து அடிச்சுட்டு போறான்ற மாதிரி. சும்மா அந்த வீடியோ என்னைக்காவது போனுச்சுன்னா கூட கமெண்ட் வரும், யாராவது யார் இவன் அந்த மாதிரி. நாங்க நிறைய பேர் நிறைய விஷயத்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல 2-3 கமெண்ட் எனக்கு சூஸ் பண்ணி அதை பத்தி படிச்சு அவங்களுக்கு சில ரிப்ளை கொடுக்கலாம்னு நினைச்சோம். அப்படி நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் தாங்க அங்க கமெண்ட் பண்ணேன், டேய் நீ தான் அவன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் ஒரு காரணம் தான். ஏன் இன்னைக்கு நண்பர் இதுக்கப்புறம் நம்ம சினிமா பத்தி பேச திரும்பி வந்திருக்காரு. அதாவது இவங்க பேசினாலே என்னது வைரலா பேசுறாங்க, தொட்டுக்க பக்கத்துல கார சட்னின்ற மாதிரி. நான் வாண்டடா பேசுறது இல்ல, எனக்கு இருக்கிற சினிமா ஆதங்கத்தை நான் வெளியே எடுத்து வைக்கிறேன். அது அவங்களுக்கு பிடிக்காம போயிருது. அது எல்லாத்துக்கும் ஒரு முக ஜாதக ராசி வேணும். உங்க என்னது உங்க ராசி சார் அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் ஒரு முகம் வேணும். சோ சரி கமெண்ட்ஸ் படிப்போம். தொடங்க இன்ஸ்டாகிராம். நான் தான் திறக்கணுமா? ஆமா. தாத்தா வராரு, தொகுர விட போறாரு, திகுர விட போறாரு, குகுர விட போறாரு. பட்டே பர்சனலா கேஜிஎஃப் பிடிக்குது. எனக்கு கேஜிஎஃப் மாதிரி படங்கள் வந்து நான் குருவிலே பார்த்தேன். இல்ல ராக்கி பாய் சவுண்ட் வரீங்க. ஆமா ஓகே போன் வந்துருச்சுன்ற மாதிரி. அதாவது 112 கமெண்ட். சும்மா வரவங்க போறவங்களா எழுதி போறாங்க. நானும் சும்மா கமெண்ட் ரிப்ளை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா இதுல வந்து கமெண்ட் ஒண்ணு எழுதிருக்கு. இந்த கமெண்ட் ஆமா இது என்ன வீடியோனா சொன்னீங்க, இந்த வீடியோ தாங்க. இது வந்து தெரியுமான்னு தெரியல, ஆனா மேபி நாங்க கீழே லிங்க் போஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ தான். அங்க போய் நீங்க கமெண்ட் பாருங்க. சோ எனக்கு தானே சொன்னாங்க, சோ நானே படிக்கிறேன். அது செம்ம கமெண்ட். சொல்லிட்டாரு புளுத்தி கச்சாங் போடா டேய். நான் ரிப்ளை படிக்கணுமா? ஆமா படிங்க. சொன்னது வந்து யாருன்னா பெஞ்சோ போஸ்கு என்ன சொல்லிட்டேன்னா, அப்படி படிக்கூடாது, கலையோட படிக்க. சொல்லிட்டாரு புளுத்தி கச்சா போடா டேய் அப்படின்றாங்க. நான் அதான் சொன்னேன், அதான் ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதான் பாருங்க ப்ரோ இவனுங்க சாட்டை அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தேன். அடுத்து என்னது? ஆமா ஆனா ஓகேல பிளாஞ்சா போஸ்கோ இவரு தெரியல வாய் இருக்குன்றதுனால பிளாஞ்சா போஸ்கோ தெரியுமா? பெஞ்சோ போஸ்கோ. சாரி ப்ரோ, சாரி போஸ்கோ. இவர் சொல்லிட்டார் புளுத்தி கச்சான்ற மாதிரி. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, ஏன் நீங்க புளுத்தி கச்சா இல்ல, பட் ஏன் நீங்க ஒரு கச்சான்ற மாதிரி? அவ்வளவு பெரிய கச்சாலாம் கிடையாது. இல்ல என்னன்னா எனக்கு அனுபவம் இருக்குன்றதுதான் மேட்ரு. இவ்வளவு நான் பேசுறேன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். மலேசியன் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், லிரிக்ஸ் வைஸ் வந்துட்டு இன்டர்நேஷனலி ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், மலேசியாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பேசியிருப்பாங்க. வேணும்னா அது போயிட்டு நீங்க கேட்கலாம், பார்க்கலாம். யூடியூப்ல இல்ல ஸ்பாட்டிஃபைல இருக்கு, கேட்கலாம். இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐ எம் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், லிரிசிஸ்ட். நடிக்கவும் செய்வேன், கம்போஸ் பண்ணுவேன், பாடுவேன், ரேப் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நல்லா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் கூடிய சீக்கிரம் அதுக்கான பதிலெலாம் வரும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மூலியமா. அது வந்துட்டு பின்னாடி பேசிக்குவோம். பட் என்னன்னா இது ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதின பாடல்கள் எல்லாமே வந்துட்டு 100,000-200,000 வியூஸ்க்கு மேலே எல்லாமே வந்துட்டு யூடியூப்ல போயிருந்துருக்கு. ப்ளஸ் ஓகேடி அப்படின்ற ஒரு சீரீஸ்க்கு வந்துட்டு டைரக்ஷன் மட்டும்தான் நான் பண்ணல, மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு எனக்கு சினிமா மேலே நிறைய மோகம் இருக்குது. ப்ளஸ் நான் கமல்ஹாசனை பார்த்து தான் வளர்ந்தேன். நல்ல சினிமா எப்படி எடுக்கணுன்றதை பற்றி நிறைய படிச்சுக்கிட்டும் இருக்கேன். என்னால் தெரிஞ்ச வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும், டெக்னிக்கலி இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே தெரியறதுனால தான் என்னால் ஒரு படத்து மேலே வந்துட்டு கமெண்ட் வைக்க முடியுது. ஏன்னா அவங்க எவ்வளோ பட்ஜெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பட்ஜெட்டில் என்னெல்லாம் பண்ணலாங்கிறதும் எனக்கு ஓரளவு தெரியும்.
தெரிஞ்சு அந்த அவங்க பண்ணாதனால சின்ன விஷயத்துல ஹைப் பண்றதுனாலயோ இல்ல சின்ன சின்ன மாஸ் விஷயத்துல ஹைப் பண்றதோ சில விஷயம் எனக்கு பிடிக்காம இருக்கும். அதனால என்னோட கமெண்ட் நான் ஓப்பனா தெரிவிச்சேன். அப்படிதான் திருப்பி வரும் எனக்கு. பட் இட்ஸ் ஓகே. சோ இன்னும் என்னன்னா இந்த கமெண்ட் நல்லா இருந்துச்சு. இது வந்து யாருன்னா ராம்தி 2882. அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் டேய் யூ டக்கா ஒன் மூவிடா தென் யூ see வாய் சரியில்லை டேய். அந்த தக்கா வந்து என்னன்னா TAKE வரணும். ஸோ அவ்வளவுதான். சே டேய் யூ டேக் ஒன் மூவிடா தென் யூ சே வாய் சரியில்லை. நம்ம எஸ்ட்ரோகோ போனீங்கன்னா பட்டாஸ் ஜோடி, ஸ்வரலயம், ஜீவம்னியம், ஒரு கலைஞனின் டைரி இது எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் எழுதினது. பங்களிப்பு நிறையவே இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்திருக்கேன். ஸோ படம் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா சீரியஸே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ராம்தி அது உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். வேற என்ன ஸ்மால் பாய் ஸ்ரீராம் ஜெயக்குப் தெரியுமா? இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருப்பேன். முன்ன 90 கிலோ பருவ தான். ஆமா. Dudo satu tempat boleh cakap banyak. Kalau tak suka jangan tengok bos. KGF always hard இருக்காங்க. யாருன்னா சைதான் சொல்லிருக்கு. சைதான் என் சோல இருக்கிறேன் என்ன ஃபேமஸ் ஆக்கிடுறீங்களா? சைதான் வந்து சொல்லியிருக்காங்க டூடோ சத்து துப்பாடு அப்படின்னு. உண்மைதான். பட் என்னன்னா பாட்காஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமா. சோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிதான் ஆகணும். ஏதாவது பேசணுன்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசி ஆகணும். சோ ஒரு இடத்துல தான் உட்காந்து பேசணும். எனக்கு ஆக்சுவலி நடந்துகிட்டே பாட்காஸ்ட் இருக்குன்னு ஆசை தான் செய்வோம் ஒரு நாள். ஆனா அதுக்கு கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த கமெண்ட் நாங்க பலு ஒண்ணு சொல்லலாம். டூடோ சத்து துப்பாடு அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் ப்ரோ. நடந்துகிட்டே பண்ணுவோம். அடுத்தது என்ன? 110% ட்ரூ ஃபேக்ட். தேங்க்ஸ் ப்ரோ. பர்சனா என்ன மாதிரி யோசிச்சிருக்கீங்க? புர்சானா போனிஸ் பேர் தப்பா சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க ப்ரோ. ஆனா தேங்க்ஸ். 110% கரெக்ட். இது ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி ஆகணும் ரீனா நாயர். ஓ ரீனா நாயர் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா thank you so much. ஆமா இவங்க ஆக்சுவலி ஒரு ஆர்டன் ஃபேன் ரீனா நாயர். இவங்க ஒரு பெரிய கமெண்ட் ஒருத்தர எழுதிருந்தாங்க. எப்பயே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். என்னது இந்த எபிசோட பார்த்தாங்க. thank you so much. ஏன்னா நீங்க பிரேக் டவுன் பண்ணிருந்தீங்க. நான் பேசுறதையே பிரேக் டவுன் பண்ணது பார்த்தாதுன்னு மலையாள சினிமா எப்பல இருந்து நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் எப்ப அது நல்லா இல்லாம போச்சு, திருப்பி எப்ப வந்துச்சுன்ற அளவுக்கு டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க. என்ன ஒரு பிரச்சனை, இப்ப அந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்காது. அதுல ஒரு கமெண்ட் என்ன ஆச்சுன்னா, நான் ரிப்ளை பண்ணி அந்த ரிப்ளை அழிக்கிறதுக்கு பதிலா அந்த கமெண்ட் அழிச்சுட்டேன். ரீனா நாயர் கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுங்க. நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, நீங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா, திஸ் இயர் LFS அதாவது மலேசியாவில் இருக்கிற ஒரு சினிமா செயின் லோட்டஸ் ஃபெஸ்டா started showing a few Malayalam movies in Malaysia, allowing us to enjoy them in big screen. ஆமா, நான் நினைக்கிற கிட்டத்தட்ட முதல் படம் ஆரம்பிச்சது வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு சொல்லலாம். மஞ்சுமல் பாய்ஸ் தான் வந்து முதல் தியேட்டர்ல வந்து, ஐ மீன் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து போல இப்ப வந்து ஐ திங்க் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. ஃபாட் ஃபசிலோட மலையன் குஞ்சுலாம் வந்துச்சு, பட் ஓடல சரியா. ஓகே பட் மஞ்சுமல் பாய்ஸ் தான் வந்து தியேட்டர்ல முதல்ல வந்துச்சு. நிறைய பேர் அதுவே டிக்கெட் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் விளையாடிருந்தாங்க. ஆவேஷம் விளையாடிருந்தாங்க, குட் லைஃப்ல விளையாடிருந்தாங்க. என்ன ஐயா மலேசியால இப்ப மலையாள படங்கள் நல்ல ரிசெப்ஷன் கிடைக்கிற மலையாள படங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம். இந்தியா மாதிரி நம்மளுக்கும் ஐ திங்க் நம்ம ஒரு பல ஆண்டு நம்ம நாட்டுல இருக்காங்கல்ல தமிழ் படம் மட்டும் தான், தெலுங்கு இருக்காங்கல்ல, தமிழ் படம் வரும், இங்க ஹிந்தி படம் வரும் ரேர்லி, அவ்வளவுதான். மற்றபடி வேற மொழி படம் இது வராது. ஸோ இட்ஸ் குட் திங். ரீனா நாயர் தேங்க்யூ. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்துல் ரஹீம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம முதல்ல நல்லதா 4 படம் எடுப்போம், பெருசா பேச வந்துட்டானுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பத்தி. இந்தியாலேயே யூனிக் அவர் இண்டஸ்ட்ரி தான், ஒத்துக்கிறேன், உண்மைதான். அதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். என்னன்னா, ஒரு சின்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். விஜயோட சம்பளம் ரொம்ப பேருக்கு தெரியாது. 200 கோடி 300 கோடி என்ன கணக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. மலேசியாவில் கிட்டத்தட்ட அவரோட சம்பளம் வந்துட்டு 200 மில்லியன்ஸ் கிட்ட வருது, ரிங்கேட்ல சொல்றேன். நம்ம நாட்டில் ஒரு படம் எடுக்கிறதுக்கு பட்ஜெட் 3 லட்சம், அதாவது 300,000 மட்டுமே. நீங்க அங்க சம்பளமே ஒருத்தர் மலேசியா காசுக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் வாங்குறாருங்க. அந்த இண்டஸ்ட்ரி அப்பையில இருந்து இருக்கு, தப்பு கிடையாது, அப்பையில இருந்து இருக்கு. அந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. நம்ம வளரணும்னா நம்மளுக்கு நேரம் வேணும். நல்லதான் 4 படம் எடுப்போம்னா, நான் சொல்றேன் ஜகாட் இருக்கு, பழைய உயிர் இருக்கு. இல்ல இவங்க பேசுறது நான் நினைக்கிறேன், இவங்க சொல்றது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை பத்தி. இவங்க சொல்றாங்க நம்ம முதல்ல நல்ல படம் எடுப்போம், அதாவது இவங்க மலேசியா பத்தி தான் சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். சோ மலேசியால 4 படம் இல்ல, கூடயே நல்ல படம் இருக்கு. ஆமா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம 4 படம் எடுத்துட்டு தான் பேசணும் இல்ல, நம்ம படத்துக்கு டிக்கெட் வாங்கினாலே பேசலாம். ஆமா, அதிகப்பட்ட பேசிக்கே ரைட்ஸே அவ்வளவுதான். காசு கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கினா நம்ம தான் ஃபேனு. அப்துல் ரஹீம் உங்ககிட்ட ஏதாவது கூறணுன்றதுக்காக நான் சொல்ல, அதான் சொல்றோம். உங்களுக்கு பதில் என்னன்னா, நம்ம 4 படம் எடுத்ததும் பேசுறோம், எடுக்காமையும் பேசலாம். இன்னொன்று வந்து என்னன்னா,
இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட தெரியும், அதுல நாங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி துப்பி இருக்க மாட்டோம். ஆமா, நாங்களும் அதுதான் சொல்லியிருப்போம், யூனிக்கா இருந்த அப்படி கிரேட்டா ஒரு காலத்துல இருந்த இப்ப இண்டஸ்ட்ரி செஞ்சிருச்சு. அது இப்ப அந்த மாதிரி திருப்பி படங்கள் வர மாட்டேது அப்படின்றதுதான் அந்த படத்தோட ஆதங்கம். Yeah. வேற என்ன இருக்கு, இவர் பேர் என்ன, சிவகுமார் சதாசிவம். மலையாள மூவிஸ் வெளியே போய் ஷூட் பண்ண மாட்டாங்க, கேரளாலேயே அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் வச்சு எடுப்பாங்க, ஸ்டோரிக்கு கரெக்டான கமெண்ட் ப்ரோ. அதான் நாங்க வந்து ரோஸ்ட் பண்ணோம்ல, யார் யார் கமெண்ட் பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு அதுதான் உண்மை. அதுதான் நாங்க அந்த ஹோல் வீடியோல சொல்லியிருக்கோம். உண்மையாவே அவங்க அந்த ரூட்ஸ்க்கு எப்படி ட்ரூவா ஜெனுவினா இருந்தாங்க அப்படின்றதுதான். என்ன அதுக்கப்புறம் நிறைய வந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய மலையாளம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை, என்னது கேஜிஎஃப்பும் குருவியும் ஒண்ணா. ஆமா அதுல ஒரு கேள்வி. லெட் மீ எக்ஸ்பிளைன். நல்லா பாத்தீங்கன்னா கேஜிஎஃபோட காஸ்ட் ஸ்டோரி என்னது, உள்ளுக்கு நிறைய அடிமைகள் வந்துட்டு ஒரு தங்க அதாவது கேஜிஎஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கோலார் கோல்ட் ஃபீல்ட், கோலார் தங்க வயல். ஓகே, அது வந்துட்டு கோல்டு எடுக்கிற இடம். அந்த இடத்துல நிறைய அடிமைகள் அந்த காலத்துல இருந்து உண்மையிலே மாட்டிட்டு இருந்தப்ப சில பேர் காப்பாற்ற ட்ரை பண்ணி செத்து தான் போயிருக்காங்க. பட் இந்த படத்துல காமிச்சாங்களா அதே மாதிரிதான் குருவிலையும் தங்க எடுக்க போன இடத்துல அப்பாவை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக இல்ல கல்கோரி நினைக்கிறேன், சம்திங் லைக் என்னன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க, பெரிய காட்ஸ். அதுல ஒருத்தன் பூந்து அடிச்சு எடுத்துட்டு வராங்க. இங்க வந்துட்டு என்னன்னாக்கா இவங்க அம்மாக்காக, என்ன உள்ளுக்கு போனவரு திருப்பி வெளியே வரதுக்காக போல உள்ளுக்கு ரூல் பண்ண போயிட்டு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறல. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்கன்னு சொல்லி பின்னாடி சூடு வாங்கினது, சம்மந்தம் இல்லாத இடத்துல அழுதுது, பையன் வந்துட்டு பால் கேட்கறப்ப வந்துட்டு அம்மா வந்துட்டு பால் கொடுக்காம பாட்டு பாடுறது, இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்கிட்டு தான். ஓகே நெக்ஸ்ட். ஆமா, and then வேற திரும்பி ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க, மலையாள சினிமா has always been a treasure, exceptional story and talent. Thank you Kumar for bringing someone who has a great taste. இவர்தான் a great taste. Thank you. நான் கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கும் thank you. ஆரியா மாதிரி யாராவது கேட்ற போறாங்க நான் அனுப்பிங்களோன்னு. காரன் எழுதியிருக்காங்க என்னன்னா, கேஜிஎஃப் படம் ஒரு குப்பை, ஓவரா பில்டப், கொஞ்சம் பார்த்தேன் முழுசா பார்க்க முடியல, பண்ணறானுங்க. காந்தாரா நல்ல படம். காந்தாரா நல்ல படம் தான். இன்னும் அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நிறைய பேர் அந்த குருவி கேஜிஎஃப் யாரெல்லாம் என்ன தாக்குனீங்களோ உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம். இதுக்கு மேலேயும் தாக்க போறீங்க தாக்குங்க, கவலைப்படாதீங்க, சாப்பிட மாட்டேன். ஆமா, அது செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தயவு செஞ்சு எங்க டிக்டாக் இல்ல இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நிறைய வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி கமெண்ட் செஷன் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த இன்னும் நிறைய செய்யறோம். என்ன கழுவி ஊத்துங்க, அதுக்கு வேணா நாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றோம். அண்ட் இன்னும் அடுத்த தடவை வந்துட்டு நாங்க கமெண்ட் கீழே முடிஞ்சா எங்களோட எடிட்டிங் ஸ்கில்ல நாங்க முன்னேற்றிக்கிட்டு கீழே அந்த கமெண்டையும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போறோம். இதுல பண்ண முடியுமா தெரியல, முடிச்சுனா பண்றோம், இல்லன்னா இது போறப்போ நண்பருக்கு வந்த ஐடியா. சோ இதுக்கு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ கமெண்ட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா நீங்க போய் நிறைய டிக்டாக்ல பாருங்க. என்ன தயவு செஞ்சு இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது மலையாள சினிமா ஹாஃப தூக்கி சாப்பிட்டுருச்சு, ரெண்டாவது ஹாஃப் தமிழ் சினிமா தூக்குமா இல்லையா, இதை மட்டும் பேசிக்குவோம். சின்னதா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். இப்போதைக்கு இன்னும் தூக்கல, 7 மாசம் ஆச்சு. ராயனை நம்பி இருக்கேன். ஆமா ஆமா ஆமா, ராயன் காப்பாத்தும். ஆமா ஆமா, நானும் நிறைய விஷயத்துல நம்பி இருக்கேன். ராயன் கண்டிப்பா காப்பாத்தும். மகாராஜா காப்பாத்துச்சு. மகாராஜா நல்ல படம், செம்ம படம். ராயன் கண்டிப்பா காப்பாத்தணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். தனுஷ் மேலே இருக்கிற நம்பிக்கை. அவரோட 50வது படம், அவரோட டைரக்ஷன்ஸ் கண்டிப்பா தப்ப போகுது. மலேசியா படம் நிறைய வரப்போகுது. ஆக்சுவலி அதையும் சொல்லிக்கிறேன். அபிநயான்னு ஒரு படம், கர்ணன், ஹம்சினி, டேவ் சாரோட டைரக்ஷன்ல வரப்போகுது. சிம்பிள் மனுஷன் ஒரு படம் வரப்போகுது. இப்படி லைன் அப்ஸ்ல நிறைய படங்கள் வர வேண்டியது இருக்கு. அந்த படம் லைஃப் இருக்கு. சோ கோட் லைஃப் இல்ல, கோட் இருக்கு. கோட் லைஃப் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. எப்படிக்கு எவ்வளவு வந்துட்டு தமிழ் படத்துக்கு, ஊர்ல உள்ள படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, மலையாள படத்துக்குள்ள இறங்கி போறீங்களோ, இங்க உள்ள படத்துக்கும் ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு நான் நம்பி கேட்டுக்கிறேன். ஆமா. அண்ட் ஆல்சோ இந்த எபிசோடு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான எபிசோடு. ஏன்னா இந்த எபிசோட்ல தெரியல, அது நான் இந்த எபிசோட்ல சொல்லல, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். ஏன்னா திரும்பி சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல செய்யலன்னா கதையா இருப்பாருங்க. ஸோ அதனால அடுத்த எபிசோட்ல அது என்ன மேட்டர்னு சில நாட்களுக்கு சொல்லலாமா தெரியல. எல்லாமே நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன், நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்வத்தோட அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் எனக்கே சொல்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு. பட் இருந்தாலும் நான் முடிச்சுட்டு சொல்றேன். எப்பயுமே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொன்னாதான் நல்லா இருக்கு. கான்ட்ரோவர்ஷியல் ஒன்று சொல்லிக்கலாமா? அது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா வருத்தப்படணும்னு நினைச்சீங்கன்னா தனியா உட்காந்து வருத்தப்படுங்க. அதை வச்சு ஃபேம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு இப்படிலாம் வீடியோ செஞ்சு போடாதீங்க. நன்றி, வணக்கம். ஆமா, யாருக்குன்னு தெரியல, பட் அந்த பொதுநல இப்போ தெரிவிச்சுக்கொள்வது மலேசியா குமார் பாட்காஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி.
அடுத்த வாரம் திரும்பி ஒண்ணு சொல்லவே முடிக்க மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.